கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மொழி கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவான் நற்செய்தியின் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ரட்சிப்பு, சால்வேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். இந்த சால்வேஷன் என்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் பார்க்கும் பொழுது டெலிவரன்ஸ், விடுதலை, ஏதோ ஒன்றிலே இருக்கிற மக்களை விடுவிக்கிற நிலை. ஒருவேளை அது இட் மே பி தே ஆர் சம் இன் டேஞ்சர், ஒரு 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 ஆபத்திலே சிக்கியிருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். சில நேரங்களில் சில நெருக்கடிகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு விடுதலை தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் படைத்த மனிதன் இறைவனை விட்டு தூரம் போய் பாவத்தில் விழுந்து விட்டான். பாவத்திலிருந்தும் அவனுக்கு விடுதலை தேவை. அதைத்தான் இங்கே 17வது வசனத்தில் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் அவரை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சில கடைகளிலே செல்லும் பொழுது ஒரே விலை என்று போட்டிருப்பார்கள். there is no bargaining என்பார்கள். fixed price, no bargaining. சில இடங்களில் போனால் எதை எடுத்தாலும் 50 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா அப்படிம்பாங்க. சில இடங்களில் போனால் பொருட்களுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நிர்ணயித்து வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிறது வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பாவத்திலிருந்து இறைவன் தருகிற மீட்பு, ரெடம்ஷன், சால்வேஷன். இதற்கு என்ன விலை கொடுக்கலாம், என்ன விலை கேட்பார் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்று சொன்னால், அந்த விலை அங்கே வரையறை செய்யப்படவில்லை. விலை அங்கே வரையறை செய்யப்படவில்லை. அந்த 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 ரட்சிப்புக்கான கிரயத்தை நீங்களும் நானும் செலுத்த முடியாது. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பை நான் பெற முடியாது. அதற்கான கிரயத்தை பராபரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே தன் இரத்தத்தின் வழியாக அதை செலுத்திவிட்டார். அந்த கிரயம் அங்கே செலுத்தப்பட்டது. அந்த கிரயம் செலுத்தப்பட்டபடியினாலே இந்த ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில, விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அது இலவசமாய் கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இலவசமாய் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு முத்து வியாபாரி பல இடங்களில் சென்று விலையுயர்ந்த முத்துக்களை வாங்கினார். அப்படி அவர் ஒரு ஊருக்கு சென்று ஒரு விலையுயர்ந்த முத்தை பார்த்தார். அங்கே பெரிய சைஸில் அந்த முத்து இருந்தது. அந்த முத்தை பார்த்த மாத்திரத்தில் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த முத்து வைத்திருந்தவரிடத்தில் இதை நீங்கள் எனக்கு விலைக்கு கொடுக்க முடியுமா என்று சொன்னார். அவர் சொன்னார், அதற்கான கிரயத்தை நீங்கள் செலுத்த முடியாது என்று சொன்னார். நீங்கள் என்ன கிரயம் கேட்டாலும், என்ன விலை கேட்டாலும் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் இந்த வியாபாரி. அவர் சொன்னார், முத்து வைத்திருந்தவர், இல்லை, இதற்கான கிரயத்தை நீங்கள் கொடுக்க முடியாது, வேண்டுமானால் இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அப்போது இந்த முத்து வியாபாரிக்கு ஒரு கேள்விக்குறி. எனக்கு இந்த முத்து வேணும், முத்துக்கான கிரயத்தை நான் கொடுக்க முடியாதுங்கிறார், வேணா சும்மா எடுத்துக்கிறார், என்ன காரணமாக இருக்கும், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னார். அப்போ முத்து வைத்திருந்தவர் சொன்னார், இது என்னுடைய மகனும் முத்து குளிப்பவன் தான். அவன் முத்து குளிக்கும் பொழுது அவன் கொண்டு வந்த முத்து தான் இது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் மேலே வரும்பொழுது சில சுழற்சியினாலே சிக்கி அவன் மரித்து போனான். அவன் கொண்டு வந்த கடைசி முத்து இது. என் மகனுடைய உயிர் இந்த முத்து. இந்த முத்துக்கான விலையை நீங்கள் என்ன அளவிலே நிர்ணயம் செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அந்த முத்து வியாபாரியால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனால் முத்து வேண்டும், இலவசமாய் பெற்றுக்கொண்டார். அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு தந்த ரட்சிப்பு இலவசமாய் பெறுவதற்காக. அதற்கான கிரயத்தை நாம் செலுத்த முடியாது. ஆனால் பெற்ற ரட்சிப்பை பேணி காக்க முற்படுவோம், அதை பத்திரப்படுத்துவோம், அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு அடியெடுத்து வைப்போம். இறைவனுக்குள்ளாய் வாழும் பொழுதுதான் அந்த நிறைவும் சாத்தியங்களும் நமக்கு வரும். அதை பெற்றுக்கொள்ள முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம்.
வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை காத்துக்கொள்ளவும் உம்முடைய நாமத்தை அமைப்பதில் வாழவும் உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.